இந்த வீடியோவில் ஃப்ரீஸ்டைல் செஸ் கோட் சேலஞ்ச் 2024 டோர்னமெண்ட்டில் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ்க்கும் வேர்ல்ட் சாம்பியன் மேக்னஸ் கால்சனுக்கும் இடையே நடந்த ரேபிட் கேமை பற்றி பார்ப்போம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு செசிபீடியா. கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். ஃப்ரீஸ்டைல் செஸ் கோட் சேலஞ்ச் 2024 வந்து ரெகுலர் செஸ் இல்லாமல் செஸ் 960 ரூல்ஸில் கண்டக்ட் பண்ணுற டோர்னமெண்ட். செஸ் 960னா ஒன்றும் இல்லை, பீசஸோட பொசிஷனை ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் எந்த ஒரு ஓப்பனிங் தியரியும் இல்லாமல் செஸ் நாலேஜை மட்டும் வச்சு விளையாடுறதுக்காக வேர்ல்ட் சாம்பியன் பாபி ஃபிஷர்னால உருவாக்கப்பட்ட மோடு தான் செஸ் 960. இதுக்கு ஃபிஷர் ரேண்டம் செஸ்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி ரவுண்ட் ரேபிட் டைம் கண்ட்ரோல், அதாவது 25 மினிட்ஸ் ப்ளஸ் 10 செகண்ட்ஸ் டைம் கண்ட்ரோல்லையும் மெயின் ரவுண்ட் கிளாசிக்கல் டைம் கண்ட்ரோல்லையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். குகேஷ் வித் ஒயிட் பீசஸ் F4 மூவில் கேமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வேர்ல்ட் சாம்பியன் கால்சன் C6 மூவ் கேமில் ஸ்டார்ட் பண்ணி இந்த F4 பானை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாரு. ஸோ G3 டிஃபெண்டிங் தி பான். F5 கால்சன் பிஷப் டயக்னலை ஓப்பன் பண்ணுறாரு. நைட் F3, பிஷப் B6, C3 கால்சன் பிஷப்பை ட்ரேட் பண்ணுறாரு. பிஷப் கேப்சர்ஸ், ரூக் கேப்சர்ஸ், நைட் D6, D3, B5, E4, F captures on E4, D captures on E4, Queen B6, Knight 1 D2, G5. குகேஷ் கிரியேட் பண்ணியிருக்க இந்த மேசிவ் சென்டரை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக கால்சன் அவரோட ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இந்த பானை நைட்டால் கேப்சர் பண்ண முடியாது, பிகாஸ் பிளாக் குயின் ஒயிட் ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டட் எஃப் கேப்சர்ஸ் ஆன் G5, நைட் E6, ரூக் E1, பிஷப் F7, பிஷப் B3, கேசல்ஸ். ரெகுலர் செஸ் மாதிரியே தான் செஸ் 960லையும் கேஸ்லிங் பண்ணுறதும் அதே ரூல்ஸ் தான். கிங் அண்ட் ரூக் இதுக்கு முன்னாடி மூவ் ஆகிருக்கக்கூடாது. கிங் அண்ட் ரூக்குக்கு இன்பிட்வீனாக எந்த பீசஸும் இருக்கக்கூடாது. நார்மல் செஸ்ஸில் கேஸ்லிங் பண்ணுறப்போ கிங் அண்ட் ரூக் எந்த ஸ்கொயர் ஆக்குப்பை பண்ணுமோ அதே ஸ்கொயர் தான் இங்கேயும் ஆக்குப்பை பண்ணும். இந்த பொசிஷனில் மேக்னஸ் கால்சன் கிங் சைடும் கேஸ்லிங் பண்ணலாம், குயின் சைடும் கேஸ்லிங் பண்ணலாம். கேமில் கிங் சைடு கேஸ்லிங் பண்ணுறாரு. குயின் C2, A5. குகேஷோட கிங் இன்னும் சென்டர்ல இருக்கிறதுனால மேக்னஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. E5 அட்டாக்கிங் தி நைட். பட் நைட்டை மூவ் பண்றதுக்கு முன்னாடி விஷன்சுக், அதாவது இன்பிட்வீன் மூவ் பிஷப் G6க்கு மூவ் பண்றாரு. இப்போ குகேஷோட குயின் அட்டாக்ல இருக்கு. ஸோ குகேஷோட குயினுக்கு D1 தவிர எந்த ஸ்கொயரும் இல்லை. ஸோ குயினை மூவ் பண்றதுக்கு பதிலாக இன்பிட்வீன் மூவ் பிஷப் கேப்சர்ஸ் ஆன் E6, D கேப்சர்ஸ் ஆன் E6 அண்ட் குயின் B3. ஸோ இந்த பானை டைரக்டா அட்டாக் பண்றாரு. இப்போ கால்சனோட நைட் அண்ட் பான் ரெண்டுமே அட்டாக்ல இருக்கு, ரெண்டையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ நைட் B7, குயின் கேப்சர்ஸ் ஆன் E6 வித் செக், ரூக் F7 பிளாக்கிங் தி செக், நைட் D4. குகேஷ் இப்போ C6 பானை அட்டாக் பண்றாரு. நைட் D8 மூவ் பண்ணி இந்த பானையும் டிஃபெண்ட் பண்ணலாம். பட் ஆல்ரெடி கால்சன் 2 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருக்கறனால இதையும் டிஃபெண்ட் பண்ணா பொசிஷன் ரொம்ப பேசிவ் ஆகும். ஸோ இன்ஸ்டட் கால்சன் நைட் C5 மூவ் பண்ணி கவுண்டர் அட்டாக் பண்றாரு. Queen captures on C6, Knight D3 check, King D1, Knight captures on B2. இந்த மூவுக்கு பதிலாக கால்சன் குயின்ஸை ட்ரேட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் வின் பண்ணியிருக்கலாம். பட் இந்த பொசிஷன்ல பிளாக் என்னதான் எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருந்தாலும் 3 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருக்காங்க. பிளாக்கை விட ஒயிட்டுக்கு தான் வின்னிங் சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இன்ஸ்டட் இந்த பொசிஷன்ல கால்சன் பெஸ்ட் மூவான நைட் கேப்சர்ஸ் ஆன் B2க்கு போறாரு. King E2, Queen captures on C6, Knight captures on C6, Rook C8. இந்த பொசிஷன்ல குகேஷ் குரூஷியலான ஒரு மூவ் பண்றாரு, E6. இந்த பொசிஷன்ல E6க்கு பதிலா இப்போ நைட்டை மூவ் பண்ணியிருந்தாருன்னா பிஷப் H5 செக், கிங் E3 அண்ட் ரூக் கேப்சர்ஸ் ஆன் C3. இப்போ ஒயிட் கிங்கை சுத்தி பிளாக் பீசஸ் ஃபுல்லா சரௌண்ட் ஆயிருக்கு, எல்லா லைன்ஸ் ஆஃப் அட்டாக்கும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஒயிட் கிங்கால சர்வைவ் ஆக முடியாது. ஸோ இன்ஸ்டட் E6 மூவ் பண்ணி பிளாக் ரூக்கி அட்டாக் பண்றாரு. அதே சமயம் நைட்டுக்கு E5 ஸ்கொயரையும் வெக்கேட் பண்றாரு. பிஷப் H5 செக், கிங் D3, ரூக் G7, நைட் E5, ரூக் கேப்சர்ஸ் ஆன் G5. இந்த மூவுக்கு பதிலாக முன்னாடி சொன்ன மூவ் ரூக் கேப்சர்ஸ் ஆன் C3
இந்த பொசிஷனில் ஒர்க் ஆகாது. பிகாஸ் ஒயிட் நைட் D4க்கு வராமல் E5க்கு போனதுனால ஒயிட் கிங்குக்கு D4 ஸ்கொயர் வெக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஒயிட் கிங் D4 மூவ் ஆகி இந்த ரூக்கை அட்டாக் பண்ணி டெம்போ கெயின் பண்ணும். ஸோ இந்த பொசிஷன் ஒயிட்டுக்கு வின்னிங். அதனால C3 பானுக்கு போகாம G5 பானுக்கு போறாரு. கிங் D4 எனிவே, ரூக் D8 செக், நைட் D7 பிளாக்கிங், பிஷப் G4, ரூக் E5. குகேஷ் இப்போ ரூக் ட்ரேட் ஆஃபர் பண்றாரு. அஃப்கோர்ஸ் மேக்னஸ் அதை டிக்ளைன் பண்றாரு. அண்ட் இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான மூவ் ரூக் D5. பாயிண்ட் பீயிங், இப்போ இந்த பானை கேப்சர் பண்ணா நைட் F6 டெம்போவோட மூவ் பண்ணி D8ல இருக்க ரூக்கை கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டட் கிங் G7 ஸ்டெப்பிங் அவே ஃப்ரம் த செக், நைட் E5. குகேஷ் ரூக் ட்ரேடை ஃபோர்ஸ் பண்றாரு. பிகாஸ் கால்சனோட 2 ரூக்குமே அட்டாக்ல இருக்கு. ஸோ ரூக் கேப்சர்ஸ், கிங் கேப்சர்ஸ் அண்ட் பிஷப் கேப்சர்ஸ். கால்சன் மெட்டீரியல் ஈக்குவலைஸ் பண்றாரு. பட் ஒயிட் கிங் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால ஒயிட்டுக்கு தான் இந்த கேம்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ எப்படி இதுக்கு மேல வின் பண்றாருன்னு பார்ப்போம். கிங் D4, ரூக் H6, H2 பானை அட்டாக் பண்றாரு. இன்ஸ்டெட் ஆஃப் டிஃபெண்டிங், குகேஷ் கவுண்டர் அட்டாக்கு போறாரு. B1 வித் டெம்போ ஆன் த நைட், நைட் A4, rook captures on B5, bishop captures on A2, C4, rook captures on H2, knight F3, rook H6, rook captures on A5. இப்போ கால்சனோட நைட் அண்ட் பிஷப் ரெண்டுமே அட்டாக்ல இருக்கு. ஸோ rook D6 only way to defend, knight C3, rook A3, knight D1 check, king E2 and bishop B1. C5, குகேஷ் அவரோட பாஸ் பானை புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. rook D5, C6, bishop F5, C7, knight B2, rook A2 attacking the knight, knight D1 again and rook C2. இந்த பொசிஷன்ல பிஷப்பால ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் கேப்சர் பண்ணா நெக்ஸ்ட் மூவ் பான் ப்ரொமோட் ஆயிரும். ஸோ பிஷப் C8 பிளாக்கிங் தி பான், நைட் D3 பிளாக் நைட்டோட டிஃபென்ஸை பிளாக் பண்றாரு. பட் கிங் இப்போ இந்த பிளாக் நைட்டை கேப்சர் பண்ணா D3 நைட் அன்டிஃபெண்டடா இருக்கும். ஸோ மேக்னஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணாம கிங் F6 மூவ் பண்றாரு. ரூக் C1 இப்போ டெஃபினட்டா இந்த நைட்டை த்ரெட்டன் பண்றாரு. மேக்னஸ் இந்த பொசிஷன்ல ஒரு பிரில்லியன்ட் மூவ் பண்றாரு. E5. பாயிண்ட் பீயிங், இப்போ ரூக்கால கேப்சர் பண்ணா நெக்ஸ்ட் E4 ரெண்டு நைட்டும் அட்டாக்ல இருக்கும். ஸோ ரெண்டு நைட்டையும் சேவ் பண்ண முடியாது. பொசிஷன் ஈக்குவல் ஆயிரும். ஸோ இன்ஸ்டட் நைட் F கேப்சர்ஸ் ஆன் E5, நைட் B2. இப்போவும் இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் E5 நைட் அன்டிஃபெண்டட் ஆயிரும். ஸோ ரூக் F1 செக், கிங் E7, நைட் C6 செக், கிங் D6, rook F6 check, king captures on C7. அண்ட் ஃபைனலி குகேஷ் இந்த நைட்டை கேப்சர் பண்றாரு. ஸோ இப்போ குகேஷ் ஒரு பீஸ் அப்ல இருக்காரு. இதுக்கப்புறம் கேமை முடிக்கிறது மேட்டர் ஆஃப் டெக்னிக் தான். பிஷப் B7, நைட் B4, rook H5, நைட் C4, rook H3, rook F7 செக், கிங் B8, நைட் D6. பிஷப்பை த்ரெட்டன் பண்றாரு. பிஷப் H1. இந்த பொசிஷன்ல G3 பானை டிஃபெண்ட் பண்ணலாம். பட் இன்ஸ்டட் குகேஷ் அட்டாக்குக்கு போறாரு. நைட் A6 செக், கிங் A8 அண்ட் கேமோட ஃபினிஷிங் மூவா நைட்டை B5க்கு மூவ் பண்றாரு. இந்த பொசிஷன்ல வேர்ல்டு சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சன் ரிசைன் பண்றாரு. வித் தட் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி குகேஷ்க்கு ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கோட் சேலஞ்ச் 2024ல கிடைச்சிருக்கு. இந்த பொசிஷன்ல ஏன் ரிசைன் பண்ணாருன்னா, ஆப்வியஸா மேக்னஸ் ஒரு பீஸ் டவுன்ல இருக்காரு. அதுவும் இல்லாமல் குகேஷ் வந்து ரூக் A7 செக்மேட் த்ரெட்டன் பண்றாரு. ஸோ த ஒன்லி வே டு டிஃபெண்ட், பிஷப் B7, ரூக் F8 செக், பிஷப் பிளாக்கிங் அண்ட் இதுக்கப்புறம் பீசஸை ட்ரேட் பண்ண வேண்டியதான். பிளாக் கிங் C5ஓட கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஒயிட் கிங்கோட ஹெல்ப்போட இந்த பானை எஸ்கார்ட் பண்ணி கேமை வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் மேக்னஸ் கார்ல்சன் ரிசைன் பண்ணாரு. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மேலும் இது போன்ற வீடியோவை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், ஸ்டே டியூன்ட்.